ஹாப்பிராஜ் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு எண்டிங் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப கண்கலங்க வச்சுட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு படம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹாப்பியாக என்னடா கான்செப்ட் இல்லாமல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ அழகாக ஒரு அப்பாவோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஜார்ஜ் மரியம் சார், ஜிவி பிரகாஷ், அப்பா சார் எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. ஸோ இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் ஜிவி பிரகாஷ் சாருக்கு. ஸோ கண்டிப்பாக 2K கிட்ஸ் எல்லாரும் மஸ்ட் பார்க்க வேண்டிய படம். ஒரு அப்பா அம்மாவை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் பார்த்தா கண்டிப்பாக எல்லோரும் திருந்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஹாப்பிராஜ் எண்டிங் வந்து ஒரே அழுகையில் இருந்தாலும் ஒரு ஹாப்பி ராஜுங்கிறது வந்து ஹாப்பியான எண்டிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா அப்பா மகனோட பாசத்தை தான் இதில் கன்வே பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு கிராமத்தில் இருந்தால் மட்டும் இல்லை, சிட்டியில் இருந்தால் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பாசம் தானே. ஸோ அதை வந்து நமக்கு நல்லாவே கன்வே பண்ணுறாங்க. புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே அப்படி தானே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்பா மகனோட அப்பா என்ன சொன்னாலும் தப்புன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்குன்னு இப்போ யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது. ஜார்ஜ் மரியான் அவங்களும் வந்து அவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது ப்ரோ. லாஸ்ட்டு அப்பா பையன் சென்டிமெண்ட் சூப்பராக இருந்தது. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர்தான் நல்லா செம்ம இது ப்ரோ, கம்பேக்கு. நாங்களே எதிர்பார்க்கல அப்பாஸ் ஹீரோன்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொண்ணுக்கு அப்பா வேறு யாரும் நினச்சோம். இருக்குன்னு பார்த்தா அப்பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிறப்ப அப்பா பையன் எப்படி இருக்கணும், எப்படி இதுவாக இருக்கணும், லவ்வாக இருக்கணும், எப்படி சொல்கிறது, தோற்றத்தை வச்சு அப்பா பையனை வந்து இது பண்ணிக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் பார்க்கலாம். புரியல படம் வந்து யாருக்கு கனெக்ட் ஆகும்? கரெக்ட் ஆகும்னு கேட்குறேன். யங்ஸ்டர்ஸ்க்கா இல்லை அப்பா மகனுக்கா அந்த மாதிரி இப்போ நடக்கிற ட்ரெண்டு அதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. இன்னொரு செம்மையா இப்போ இப்போவே பழைய ட்ரெண்டு நல்லா தானே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்பா சண்டேஸ் வேற ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். ரொம்ப கை தட்டி பார்த்துட்டு படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா ஃபேமிலி படம். எல்லாம் அப்பா பையன் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில்? இல்லை நல்லா இருந்துச்சுண்ணே. அப்பா சென்டிமெண்ட் தான் நல்லா இருந்துச்சு. அப்பாவுக்கு பையனுக்கு சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. அப்பாவுக்கும் பையனுக்கும் நல்லா கனெக்ட் ஆகும். உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. சென்டிமெண்ட்டாக ஏன்னா எனக்கு அப்பா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பர் நண்பா. ஃபாதர் சென்டிமெண்ட் நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே அப்கமிங் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பாட். ப்ளீஸ். பட்டை கிளப்பியிருக்கிறார். நல்ல ப்ரெசன்டேஷன், நல்ல ஒர்க்கும் ஆகிருக்கு. மெசேஜ் படம் ஃபுல்லாக மெசேஜ் தானே. சூப்பராக இருக்குது சார். டேடி லவ் ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்பா வந்து எல்லாருக்குமே ஹீரோ அப்படின்றத வந்து பாரபட்சம் இல்லாமல் காட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அப்பா டச் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த படம் ஒரு மெசேஜ் கொடுக்கும். கண்டிப்பாக அவசியமாக அப்பாவோட லவ்வை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. அருமையான படம்னா அப்பாஸ் கேரக்டரும் அவங்க சாராவோட கேரக்டர் நல்லா அருமையாக இருக்குது சார். ஜி பிரகாஷோட கேரக்டர் எல்லாமே சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. நல்லா எல்லாம் யங்கர்ஸ் ஃபேமிலி எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சார். அருமையான படம், எந்த ஒரு இதுவுமே இல்லை. மோட்டிவேஷனான படம், எமோஷனலான படம். படம் நல்ல மாதிரி வந்துருக்கு சார். பெஸ்ட் ஆஃப் லக், வாழ்த்துக்கள். லாஸ்ட்டோட அப்பா அம்மாவும் உறவையும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ எங்கே முடிக்கிறோமோ மறக்காமல் இருக்கணும். ஒரு ட்ரெயின் பயணத்தில் ஆரம்பிக்குது, கடைசியில் அதே ட்ரெயின் பயணத்தில் முடிகிற மாதிரி கொண்டு வராங்க சார். படம் நல்லா பண்ணிக்கிறாங்க சார். மோஸ்ட்லி பியூட்டிஃபுல் படங்க சார். பெஸ்ட்டாக வர வாழ்த்துக்கள் சார். படம் பயங்கர சூப்பர். ஃபஸ்ட்டு ஜோவயல் பயங்கர சென்டிமெண்ட்டு. ரியலி எ கிரைட் சூப்பர் ஃபிலிம். சென்டிமெண்ட்லி அப்பாவோட வேல்யூ அது என்னங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ரியலி சூப்பர். ஐ எம் க்ரைங் நவ். எஸ், தேங்க்யூ. செமையாக இருந்தது, நல்லா இருந்தது. டோட்டலாக ஃபிலிமே நல்லா இருந்தது. நல்ல டைரக்ஷன், நல்ல ஒரு சாங், 2 சாங் நல்லா இருந்தது. சென்டிமெண்ட்டாக அந்த இது நினச்சி நல்லா ஒரு இது வந்துருக்கு. ரியலி டிஃப்ரெண்ட். நம்ம நாளைக்கு அப்புறம் நான் அந்த பழைய படங்க பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறேன் நான். ஸோ ஹாப்பிராஜ் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ஸோ படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ஃபேமிலிக்கான படம். டைட்டில் பார்த்த உடனே இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அண்ட் முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே சூப்பர் அண்ட் கிளியராக சொல்லியிருக்காரு.
பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து மிரட்டி விட்டுருக்காரு பர்ஃபார்மன்ஸில். அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கரமாக பண்ணாங்க. ஜிவி பிரகாஷுடைய அப்பாவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் இந்த படத்தில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து எல்லா பசங்களுக்கும் ஃபேமிலியை யார் நேசிக்கிறாங்களோ, அப்பாவை யாரை ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஹாப்பி ராஜ் ப்ரிவ்யூ பார்க்க வந்தோம் இன்னைக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது படம். ஜென்ரலான ஒரு லவ் ஸ்டோரியாக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பையன் வந்து லவ்வுக்காக எவ்வளோ ஏங்குவான், அவனுக்கு அந்த லவ் கிடைக்கலன்னா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. பட் போக போக லவ்வோட இம்பார்ட்டன்ஸும் இருந்துச்சு. அதை விட வந்து ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ், பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து நிஜமாவே நான் அழுதாங்க ஒரு 2-3 சீனுக்கெலாம். பிகாஸ் எனக்கு வந்து எங்கள் அம்மா கூட என்ன ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா எந்தெந்த இடத்துலலாம் எனக்காக விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் எனக்கு யோசிக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்து இந்த படத்தை பாருங்கள். இது ஏதோ ஒரு சும்மா ஏதோ ஒரு ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்கும்போதே அப்படி தான் ஃபீல் ஆச்சு ப்ரோ. இதில் இருந்த எந்த சீனுமே வந்து ட்ரெய்லரில் நம்மளுக்கு காட்டவே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தது மட்டும்தான் ட்ரெய்லரில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னென்னா, இது என்ன ஒரு காமெடி படமாக இருக்கும் போது, ஒரு லவ் ஸ்டோரி படமாக இருக்கும் போது, ஜிவி சார் படம்னா எப்படி எப்போவுமே ஒரு லவ் இருக்கும், அந்த லவ்வுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு. ஜிவி சார் வந்து எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு. அண்ட் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கெலாம் எல்லாருமே வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு அப்பா சார். ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த குட்டி பையன், அவர் சோஃபா, அவர் பேர் தெரியல எனக்கு, ஒரு மாதிரி பூக்கி எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. கண்ணெல்லாம் மூடி சிரிக்கிறாரு. அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ ஹாப்பி. படத்தை மறக்காமல் பாருங்கள். வேறு லெவலில் வந்திருக்குண்ணா. படத்தில் எமோஷன் தானா, அப்பா பையன்குள்ளே நடக்கிற எமோஷன் தான். அதான் நம்ம பண்ணுற தப்பு தான், எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். தந்தை சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பாசமாக இருப்போம். அதுக்கப்புறம் வயசுக்கு வந்தோன்னே ஒரு விலைக்கு போயிடுறோம்ல. என்ன தான் அவருக்கு தெரியாது, நம்ம பாசம் தெரியாது. அது படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அதை சூப்பராக கன்வே பண்ணியிருக்கோம். அதுதான் உண்மை. ஆமாம் ஆமாம், ஹாப்பி ராஜுக்கு பதிலாக ஹாப்பி ஃபாதர் வைக்கிறது சூப்பர். வேறுண்ணா ஜீவிதும் அவர் தான், அவங்க அப்பா தான். சூப்பராக இருக்குண்ணா. நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு வரும்போது ஜிவி வழக்கமான லவ் ஏதோ போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நல்ல சென்டிமெண்ட்டு வச்சு. பட் இவரில் அப்பாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவரோட ஆக்டிங் வந்து லைவாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, அவரும் அவங்க அப்பா பையன் அவங்களுக்கும் பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எமோஷிங்காக, அப்போசிட் ரியாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகே தான். இந்த என்ன சொல்கிறேன்னா, அவருக்கும் எமோஷன் சீன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஏன்னா அது வந்து காலத்தில் திடீர்னு நிர்ணயிக்கப்படுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ். படம் சூப்பராக இருக்குது சார். இந்த காலத்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போது அது ஒரு மாதிரி சப்ஜெக்டே கொஞ்சம் நியூவாக இருக்குது. ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு படத்தில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த காலத்து பசங்க தாய் தந்தையை மதிக்கிறது இல்லை. அவங்கள விட ஒரு ஹை லெவலில் தான் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வளர்க்குறாங்க. ஆனால் அதை வந்து உணர்றதில்லை. ஒரு லெவல் வந்த பிறகு நான் ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், அம்மா அப்பாவே மறைக்கிறதுக்கு, அம்மா நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. யதார்த்தமாக கொண்டு போயிருக்காங்க படம். அப்புறம் அந்த ஹீரோயின் கூட புதுசாக இருக்காங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அப்பாஸோடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நாள் கழிச்சு அப்பாஸை பார்க்கும்போது அது ஒரு அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு நல்லா இருக்குங்க படம். ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து பசங்களோடய பார்க்கலாம். இந்த படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது.